எனக்கு உங்க பாட்டை பார்த்து ஒரு லைஃப் பார்ட்னரே கிடைச்சிருக்காங்க. உசேன்ற ஒரு பீஸை என் வாழ்க்கையில கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். உசேன் அண்ணன் வந்து உங்க கூட வந்து அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க. அந்த பாட்டு நீங்கள் ஆனீங்களா மாஸ்டர்? ஆடலுடன் பாடலை கேட்டு அந்த பாட்டை உங்கள் மியூசிக் சேனலில் ஃபோன் பண்ணால் பாட்டு போடுவாங்க மாஸ்டர். அப்போ ஃபோன் பண்ணி பாட்டு போடும்போது அந்த பாட்டை பார்த்துட்டு மாஸ்டர் பக்கத்தில் ஆடினது ஒரே காரணத்தினால அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ஜாலியாக யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் மாஸ்டருக்கு. தேங்க்யூ மாஸ்டர். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்க மாஸ்டர். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. எப்பவும் வந்து இந்த சோஷியல் ஒர்க்குக்காக எனக்கு எப்பவும் கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. நடிப்புக்குன்றது கம்மியாக தான் வரும். பட் ஆனால் இது வந்து நடிப்புக்காக கிடச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் எப்போவும் ஸ்டேஜில் வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணிவிட்டு அவார்டு வாங்கும்போது அப்போ எனக்கு ஒன்று தோணும், நம்ம சினிமாவில் வந்து ஹீரோவுக்கு கிடைக்கிற அவார்டை விட நிஜத்தில் நம்ம ஹீரோவாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படத்துலேயும் பெரிய ஹீரோவாக மாற்றிட்டார். இறந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டார் டைரக்டர். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆடுவீங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா டைரக்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. ஜிகர்தண்டாக்கு அப்புறம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அவார்டு, இந்த பேர் எல்லாமே குரு மாதிரி இருக்கிற என்னுடைய கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு தான் போய் சேரும். ஸோ அவர் இல்லைன்னா இந்த அவார்டு எனக்கு கிடச்சிருக்காது. இது வந்து அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த அவார்டு. அதுக்கப்புறம் அரக்கன் கூட நடித்து பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இவர் கூட நடித்து பேர் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இவர் கூட நடிக்க வச்சு நம்மளுக்கு பேர் வர வச்சது காரணம் கூட சார் தான். சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக்கில் பண்ணும்போது, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணும்போது பார்க்கும்போது கேரக்டர் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வந்து ஒரு 100 மடங்கு அதிகமாச்சு. அதுக்கு சந்தோஷ் நாராயண் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ செலவு பண்ணி எடுத்த மச்சான் கார்த்திக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும், எங்களை கௌரவிச்ச இந்த பிஹைண்ட் நோட்ஸுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். பாலாக்கும் நன்றி, உங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். நிறைய படங்கள் வந்து நீங்கள் டிஃப்ரெண்டாக பண்ணுவீங்க மாஸ்டர். ஆனால் இப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க XXக்கு அப்புறம் என்னோடய சாய்ஸே வேறு மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த படங்கள். எப்படி மாஸ்டர் அடுத்த படம் என்ன மாதிரி இருக்கும் மாஸ்டர்? என்ன படம் கொஞ்சம் அப்டேட் கொடுத்தீங்கன்னா? அதான் அடுத்த படம் ஒரு 3 படம் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே வந்து ஜிகர்தண்டா பண்ணதுக்கு அப்புறம் எந்த கதை கேட்டாலும் கம்மியாகவே ஃபீல் ஆகுது நம்மளுக்கு. அதால் சீக்கிரமாக நம்ம பண்ண முடியல. ஏன்னா ஒரு நல்ல படத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுற ஒரு படம், அதுவும் ஒரு நல்ல படமாக இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா சார் பண்ணது வந்து ஒரு ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காரு சார் அதில். ஸோ அந்தமாரி நல்ல ஒரு மெசேஜாகவும் ஆக்ஷன் படமாகவும் இருக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 சப்ஜெக்ட் அமைஞ்சிருக்கு, சீக்கிரமாக அலௌன்ஸ் பண்ணுவோம். கார்த்திக் சுப்ராஜ் சார் டேரக்ஷன் நடிச்சிருக்கீங்க ஃபஸ்ட் டைம். எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? அது ரிலீஸுக்கு முன்னாடி வந்து ஓகே படம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தோட இம்பாக்ட் கிடச்சிதா மாஸ்டர்? இல்லை, நம்ம இந்த கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. என்னடா இறந்து போகிறோமே, ஹீரோ இறந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது முன்னாடி. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, டைரக்டர் நம்பினா தான் இது நடக்கும், அது வந்து அவர் முழுசாக நம்பிடுவோன்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணது அது.